ஒரு காளமாடு போய் கோயிலுக்குள்ள பூஜை பண்ற அதிசயம் உங்களுக்கு தெரியுமா? பல வருஷங்களா ஒரு காளமாடு தான் இந்த சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கு. இந்த கோயில் எங்க இருக்குன்னா கர்நாடகா சாமுண்டீஸ்வரி கோவில். இந்த மாடியை இப்படி வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சில மாடுகள்லாம் இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கு. நின்றது மட்டும் இல்லாமல் சாமிக்கிட்டே பேசினாலும் சொல்லப்படுது. பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களுக்கு நிறைய பேருக்கு வாக்கு சொன்னதாகவும் மக்களிடையே பேசுனதாகவும் நம்பப்படுது. அதுக்காக இங்கே இருக்கிற ஒரு மாடு மட்டும் தினமும் வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்கு. அதே மாதிரியே காலங்காலங்களாக பல மாடுகள் வந்து ஒரு மாடு போனது பிறகு, அதாவது ஒரு மாடு இறந்த பிறகு இன்னொரு மாடு வந்து பூஜை பண்ணியிருக்கு. அதனால் மாடுகள் இங்கே பூஜை பண்ணுறது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது. பூஜை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த மாடு அந்த அம்மனை வணங்கிட்டும் போகுது. கர்நாடகிலேயே மிகப்பெரிய சாமுண்டீஸ்வரர் கோயில் இந்த கோவில் தான். இந்த கோவிலுக்கு வெளியே ஒரு மாடு சிலை செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாடு சிலை மேலே தண்ணியை ஊற்றுறாங்க. அந்த தண்ணி கீழே வரும் பார்த்தீங்களா? அந்த தண்ணியில் நினைறதுக்காக ஏகப்பட்ட மக்கள் கீழே உட்காந்துருக்காங்க. அந்த தண்ணியில் நம்ம நினைச்சோம்னா நமக்கு எப்படியாப்பட்ட நோய் இருந்தாலும் அது போயிடும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அந்த மாட்டு மேலே ஊற்றுற தண்ணியை தமால பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்கள் லைனில் நின்றுருக்காங்க. இந்த இடத்துல தான் உலகத்திலே மிகப்பெரிய பஞ்சலோக 60 அடி அம்மன் சிலை இருக்குது. அதை பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த இடம் தான் அம்மனோட அந்த தலைமிடி விழுந்த இடமா சொல்வது. அந்த சக்தி பீடங்களில் அம்மனோட தலைமிடி விழுந்த இடம் தான் இந்த சாமுண்டீஸ்வரி கோவில். இப்போ இந்த கோவில் இருக்கிற இடம் தான் அந்த காலத்தில் மகிஷாசுரனை அம்மன் வதம் பண்ண இடமா சொல்லப்படுது.